எபேசியர் வாசிக்கிறாங்க. எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையின் அர்த்தத்தை அதுக்கு கீழே அவர் சொல்றத கவனிக்க முடியும். இந்த சத்துவத்தின் வல்லமை என்று சொல்லும் பொழுது அளவிட முடியாத ஒரு பராக்கிரமத்தை அது குறிக்கிறது. அளவே இதுதான், இவ்வளவுதான் என்று சொல்லி அதற்கு ஒரு எல்லையை குறிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? எல்லையே கிடையாது. இந்த சத்துவத்தின் வல்லமை என்பது அளவிட முடியாத வல்லமை என்று பொருள். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எழுதியிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அடுத்த வசனத்திலேயே இருந்து அந்த காரியத்தை பேசுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நான் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுகிறதற்கு அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் அப்படின்னா என்னங்க? எலிஜிபிள் கேண்டிடேட் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எலிஜிபிலிட்டி, அதாவது இதற்கு தகுதியுள்ளவர்களாகிறவர்கள். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க தகுதியுள்ளவர்கள், திராணியுள்ளவர்கள். ஆமென். ஆமென். அப்படி ஆகிறதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, ஏன் தெரியுமா? அது ஏன் தெரியுமா? ஏன் அதுல நீங்க திராணியுள்ளவர்களா மாறணும்? ஏன் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அந்த வார்த்தையிலே, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவா ஒரு கான்செப்டை சொல்லுது. ஒரு கான்செப்ட், ஆவிக்குரிய பிரச்சனை எப்படி இருக்கும் என்பதை குறித்து பேசுகிறது. இன்றைக்கு அநேகர் தங்களை சுற்றிலும் பேசப்படுகிற அல்லது தங்களுக்கு எதிராய் நிற்கிற அந்த ஜனங்கள் மேல் கோபம் கொண்டவர்களாய் மாறுகிறதை பார்க்கிறோம். அல்லது எனக்கு ஒரு நல்ல கனம் கொடுக்காமல், என்னை மரியாதை செய்யாமல், எனக்கு உரிய காரியத்தை செய்யாமல் இவன் இப்படி நடந்து கொள்ளுகிறான். நான் எவ்வளவு அவங்கள பார்த்து எல்லாம் செஞ்சிருப்பேன், ஆனா இவங்க ஏன் எனக்கு எதிராக இப்படி நடக்கிறாங்க, என் வாழ்க்கையில ஏன் இவங்க தேவையில்லாம இப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களின் செயல்பாட்டை காண்கிறவன் மாம்சத்துக்குரியவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப தூரம் இல்ல, சொந்த வீட்டுக்குள்ள, சொந்த குடும்பத்துக்குள்ள என் புருஷன் என்ன மதிக்கல, என் மனைவி என்ன மதிக்கல, என் பிள்ளை என்ன மதிக்கல, அல்லது என் வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை, அதை நம்ம சொல்றதற்கு பாருங்க, அது மாம்சத்தின் சிந்தனையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஆவியின் சிந்தை என்பது தெளிவா சொல்லுது, மாம்சத்தோடு இரத்தத்தோடையும் கிடையாதுங்க யுத்தம். அது பழைய ஏற்பாடுங்க. அந்த வசனம் தெளிவா சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஆவிகளின் சேனைகள் பிளூரல்ல எழுதியிருக்கு, மல்டிபிள், சிங்கிள் இல்லை, சிங்குலரா சொல்லல.
ஒருமையில் அது எழுதப்படவில்லை, பன்மை தன்மையில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. சற்று நிதானித்துக் கொள்ளுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆவிக்குரிய யுத்தம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை குறித்து அந்த வார்த்தை சொல்லும்போது சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், சிலர் தன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து அதோட போராடிட்டு இருப்பாங்க. நாம் அதை செய்ய வேண்டியதில்லை. ஒருவேளை 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு கணவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தை கிண்டி விடுகிற ஆவிக்குரிய யுத்தம். அல்லேலூயா. இது புரியணும். முதல்ல இது புரியணும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதனால நமக்கு என்ன, எங்க சண்டை இல்லை, மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் கிடையாது யுத்தம். ஆனால் இன்றைக்கு பிசாசானவன் கண்களை குருட்டாக்கி வைத்து, மனக்கண்களின் குருட்டாட்டத்திலே அவன் செய்கிற ஒரு காரியம், நம்முடைய வெளிப்பாடுகளை தப்ப பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம யாரோ ஒருத்தர் சொல்ற ஏதோ ஒரு காரியத்துல மனசு உடைஞ்சு உட்கார்ந்துறோம். நல்லா கவனிங்க. மனக்கவலை என்பது பிசாசு தந்திரமாய் ஒரு மனிதனுக்குள் செலுத்துகிற ஆயுதம். தந்திரமாய் அவனுக்குள் எப்படி அந்த இன்ஜெக்ட் பண்ற சொல்றாங்க. இன்ஜெக்ட் எப்படி ஊசி போட்டா உள்ள வந்துருது இல்ல, அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்றான். அதை சரியா நிதானிக்கிற ஆவிக்குரிய பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய மனிதன் அதை என்ன செய்வான் தெரியுமா? he will defend it. டிஃபரெண்ட் ஆனது, அதை எதிர்த்து நிற்பான். அதனாலதான் அந்த வசனம் தெளிவா, ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. திராணி என்ன சொன்னேன்? எலிஜிபிலிட்டி. எலிஜிபிள்னா நீங்க அதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆகுதல். அப்ப பிசாசின் தந்திரம் எது? என்கிட்ட ஒண்ணுல ஒரு மாமியார் வந்து மருமகிட்ட பேசுற சாதாரண காரியம் என்ன வந்து, அந்த மருமக புகஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்றா, அப்படி சொல்றா, இப்படி நடக்கு, அப்படி நடக்கு, இப்படி ஆயிற்று, அப்படி ஆயிற்று. ஏன் தெரியுமா? இந்த மருமகளுக்குள் மறுபடியும் பிறந்த என்ன ஒரு நிலைமை இல்லை, அல்லது ஆவிக்குரிய யுத்தத்தை சரியாய் நிதானிக்க தெரியவில்லை. சொல்றது கவனிச்சுக்கோங்க. நான் உங்களை குற்றப்படுத்தலை. தயவு செய்து ஆவிக்குரிய யுத்தத்தின் நிலைமைகளை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை ஒருவேளை நீங்க மருமக ஏதோ சொல்லிவிட்டா, மாமியார் வீட்டுல சில வீட்டுல இப்படி இருக்கும், சில வீட்டுல அப்படி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? The carnal man has not died yet. அதாவது மாம்ச மனிதன் அந்த சண்டை போடுற ஆட்களுக்குள்ள, அந்த பேசுற ஆட்களுக்குள்ள மரிக்கவில்லை. அவர்களை பயன்படுத்தி பிசாசானவன் தந்திரமாக கிரியை செய்கிறான். அல்லேலூயா. இதை தெரிந்தவர்கள், இதை அறிந்து கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்த இதை ஜெயிக்கக்கூடிய வழி, பின்னாடி அப்படியே அவங்க பேசுறதுக்கு சரிசம பேசுறத முதல்ல நிறுத்தம். முதல் விஷயம், பேசுறத சரிசமமா அதுக்கு அந்த பதில் கொடுப்பாங்கல்ல, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சரியாய் வெளிப்பாடுள்ள பிள்ளைகள் அதை செய்வார்கள். தேவனுடைய வெளிப்பாடு. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கோபத்தை கக்கிக் கொள்ளும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். சத்தமா சொல்லாதீங்க. சத்தமா சொன்னா அது வேற மாதிரி பிரச்சனை திருப்பிடும். அந்த பிசாசு என்னைய பிசாசு நான் சொல்றேன்னு சொல்லும். குடும்பத்தில் அப்படி வந்துடும் பிரச்சனை. அதனால அது செய்யக்கூடாது. உள்ளுக்குள்ள ஒருவன் தேவனோடு இணைந்திருக்கும் போது, ஒருவன் தேவனோடு அசைவாடும் போது, தேவனோடு இசைந்த ஒரு வாழ்க்கையில் அவன் செயல்படும் போது, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை அவன் கவனிப்பான். இது அடிப்படையா குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுறத மட்டும்தான் நான் இப்ப பேசியிருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில இது எப்படி
தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உண்டாகிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகும்போது ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். மத்தேயு 6:33. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? இயேசு கிட்ட வந்து கேட்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்டார். அதுக்கு இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் இதோ அங்கே என்றும் இதோ இங்கே என்றும் பிரத்யட்சமாய் வராது, அது உங்களிடத்தில் இருக்கிறதே. அது எங்க இருக்கு? It is in you, உனக்குள்ளாக. The character change towards Christ. கிறிஸ்துவுக்கு நேரே என் குணாதிசயம் மாறி நான் அவரிடத்தில் செல்லுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில் அதிகமாக அவர் பேசினது, உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் போதனை. ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நான் உயர்த்துகிறேன், ஆண்டவரை நான் அறிகிறேன், எல்லாம் ரைட், எவ்ரிதிங் இஸ் குட், எவ்ரிதிங் இஸ் குட், நல்லது. பட் ஆர் யூ ரியலி லவ்விங் ஒன் another? ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோமா? மறுபடியும் பிறந்தவன் நேசிப்பாங்க, ரைட். ஸ்டில் சில நேரங்களில் சில வேளைகளில் பிரிவினையை உண்டாக்கும்படி செயல்படுகிற ஆவிகள் உண்டு. நல்லா கவனிங்க. 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணா விசுவாசத்தோடு அவங்க கேட்கிறது கிடைக்கும்னு பைபிள் சொல்லு. என் நாமத்தினாலே இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன், அதை கொடுப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப ஒரு மனத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அது என்ன? நல்லா 2 அக்கா மாரு வாரந்தோறும் அல்லது தினமும் சாயங்காலம் சேர்ந்து ஜெபம் பண்ணிருப்பாங்க. திடீர்னு ஒண்ணுக்கு இல்லாத உப்புச்சப்பு இல்லாத காரியத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருங்க. என்ன பண்ணிடுவாங்க? மன வருத்தம். அதோட என்னாச்சு? ஜெபம் போவாச்சு. அப்ப இது என்னாச்சு? அப்ப பிரைமரி டார்கெட் என்பது 2 பேருக்குள்ள இருக்கிற பிணைப்பை கெடுத்து விட்டால் என்ன நடந்துரும்? பிரேயர் கட் ஆயிடும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை கெடுக்க தந்திரமாய் கிரியை செய்கிறான் பிசாசு. அதத்தான் பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவைகள் அல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு கரெக்டா ஒருத்தருக்கு வந்துட்டுன்னு வைங்களேன். இங்க பாரு, அதாவது ஒருவேளை நம்ம பக்கம் தப்பே இல்லை, அவங்க பக்கம் தான் தப்பு, ஆனா அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த தப்பு இல்லாத ஆளு வெளிப்பாடு உள்ள ஆளா இருந்துச்சுன்னு என்ன செய்யும் தெரியுமா? விட்டு கொடுத்துரும். விட்டு கொடுத்துட்டு பொறுமையா அந்த பிசாசின் கிரியைகளை கட்டி அல்லது அந்த கிரியைகளை அகற்றி ஜெபம் பண்ணி விடுவார்கள். அப்பொழுது கொஞ்ச நேரத்தில் சண்டை போடுறாள் அப்படியே சாதுவாயி, ஏக்கா ஏதோ பேசிட்டேன் தெரியாம சாரிண்ணே அப்படின்னு சொல்லிடுவான். ஆட்டோமேட்டிக்காக மாறும். இந்த சிச்சுவேஷன் will change. இது ஆவிக்குரிய யுத்தத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற சில பிரச்சனைகள். குடும்ப உறவுகளுக்குள் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் ஜெபிக்க போகும் பொழுது வருகிற பிரச்சனைகள். நல்ல அழகாக ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு 2 வருஷமா ஜெபம் பண்ணிருப்பாங்க, 2 வருஷமா இல்ல 3 வருஷமா ஜெபம் பண்ணிருப்பாங்க. திடீர்னு புதுசா ஒரு ஆள்னால அது ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த டீம் உடைஞ்சிடும். இன்னைக்கு பல இடத்துல அதை கேள்விப்படுறோம், பல ஊழியங்கள்ல கேள்விப்படுறோம். தேவனால் வருகிற பிரச்சனை உண்டு, அது வேறு. அது சமாதானத்தை கண்டிப்பாய் கொண்டு வரும். தேவன் ஒருவரை பிரித்து விட்டு அவர்களை ஊழியத்தை அனுப்பினார். பவுலையும் சீலாவையும் ஆண்டவர் பிரித்து அனுப்ப சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 13. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஊழியத்துக்காய் கடந்து போனார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து அப்படி ஊழியத்துக்காய் அவர்கள் சென்ற போது, ஊழியத்துக்காய் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் சென்ற போது சில வருடங்களுக்கு பின்பதாக அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாயிற்று. இது அப்போஸ்தலர் புத்தகங்கள் இதெல்லாம் வாசிக்கலாம். அப்பொழுது பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு தனியா போயிட்டாரு. பர்னபா மார்க்குவோடு சேர்ந்து போயிட்டார். பின்னாட்கள் அவருடைய நிருப புஸ்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கு எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன்னு சொல்லி எந்த பவுல் மார்க்கு வேண்டான்னு சொல்றாரோ அவங்களை சேர்த்துக் கொள்கிறத பார்க்கிறோம். ஊழியத்தின் பெருக்கத்துக்காய் வருகிற பிரிவு என்பது வேறு.
அதை உணர்ந்து அறிந்து கொள்ளுகிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக. அந்த நேரத்தில் ஒருவேளை அவங்களுக்கு கசப்பு இருந்தாலும் பின் நாட்கள் அவங்க சொல்லுவாங்க, இது தேவ சுத்தத்தின் மட நடந்துச்சு, அதனால நாங்கள் ஒருவர் மேலே ஒருவர் பற்றுதலாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முதிர்ந்த தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் செய்வாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பட் சில இடத்தில் பிரிந்து போய் போட்டிக்காக சில விஷயங்கள் நடத்தப்பட்டு கடைசியிலே ஊழியம் வம்பாக்கப்பட்டு ஒன்றுமில்லாம போய் செயலற்று போன நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். அது என்ன? அது பிரிவினையை கொண்டு வருகிற ஆவி. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். நாம் இன்றைக்கு பார்க்கிற காரியம் எபேசியர் 6வது அதிகாரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 10வது வசனத்திலிருந்து 10, 11, 12 வரைக்கும் வாசித்திருக்கோம். பிரியமுள்ளவர்களே, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். நாம் வாசித்த அந்த 11வது வசனத்தில் சொல்லுகிறது, ஏனெனில், திரும்ப வாசிங்க அதை. 12வது வசனம். ஏனெனில் 11ல இருந்து வாசி. 11ல இருந்தா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும். நாம இப்ப பார்க்கிற வழக்கம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு எப்படி சண்டைங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு பேசுறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். கர்த்தருக்கு சித்தமான எவ்வளவு தூரம் போகும் தெரியல. கண்டிப்பா அதை குறித்து நான் விளக்கமா பேச விரும்புறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் கிடையாதுன்னு சொல்லல, ஆனால் போராட்டம் இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இன்றும் போராடுகிறவர்கள் உண்டு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நான் பேசின இந்த காரியத்தை சற்று நிதானித்து பாருங்கள். ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் நீங்க இதை கடந்து வந்திருக்கலாம். சிலர் அதை கடக்க முடியாமல் இதிலே தடுமாறி கொண்டிருக்கலாம். எங்க அண்ணன் இப்படி பேசிட்டாருங்க, எங்க அக்கா இப்படி சொல்லிட்டாங்க, எங்க அம்மா இப்படி சொல்லிவிட்டாங்க, எங்க வீட்டுக்காரர் இப்படி பேசிவிட்டாருங்க. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க தெரியுமா? எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்கறது. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. மனைவி புருஷன்கிட்ட பேச மாட்டாங்க, புருஷன் மனைவிட்ட பேச மாட்டாங்க. கேட்டா பிள்ளைகளுக்காக சேர்ந்திருக்கோம், அவ்வளவுதான் வார்த்தை. பைபிள் சொல்லுது, அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை எது தெரியுமா? தி இன்டிமசி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ளது. அந்த ரிலேஷன்ஷிப்பை வைத்துதான் இயேசுவும் மணவாளனும் மணவாட்டியும் என்று சொல்லப்படுகிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், கவனிச்சிங்க. இன்டிமசி. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு குழப்பம், அதுக்குள்ளேயே ஒருமனை இல்லாம ஒரு தடை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை கிண்டி போராடுறது உங்க வீட்டுக்காரர் கிடையாது, உங்க மனைவி கிடையாது, உங்க பிள்ளை கிடையாது. அவங்களை குத்தி தள்ளி விடுகிற ஆவியின் செயல்பாடு, பிசாசின் தந்திரம். அதை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் நான் மாறுகிறதற்கு நான் செய்ய வேண்டிய ஒன்று, நான் சர்வாயுத வர்க்கத்தை எடுக்க வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுக்கிறதுக்கு I need proper revelation, வெளிப்பாடு. தேவன் தருகிற வெளிப்பாடு. What is this? இது என்ன என்பதை குறித்த ஒரு discernment, அதை பகுத்து உணர்கிற. பைபிள் சொல்லுகிறது 9 வரங்களில் ஒரு வரம் ஆவிகளை பகுத்துணர்கிற வரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க அதை செய்றீங்களா? என்கிட்ட இல்லையேன்னு சொல்லுவீங்கன்னா அவரை பார்த்து, ஆண்டவரே ஆவிகளை பகுத்துணர எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. கேளுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவிகளை பகுத்துணர்கிற அந்த வரத்தை எனக்கு தாரும்.
அது எதனால நடக்கு? அது பகுத்து உணர்றது, குற்றப்படுத்துறதுக்குள்ள. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் குற்றப்படுத்துறவர் அல்ல. He will அதை அனலைஸ் பண்ணி எது மேல நாம் கிருபை வைக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அந்த கிருபையை நாமும் அந்த பிள்ளைகள் மேல், அந்த ஜனங்கள் மேல் பாராட்டுகிறவர்களாய் இருக்க நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது பிரசங்கம், பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தயவு செய்து புரிந்துக்கோங்க. ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் சில நேரம் வீட்டுக்குள்ள நல்லா எல்லாம் ஜாலியா எங்கேயோ ஒண்ணு இல்லை கீழே போய் விளையாடிட்டு வந்திருப்பாங்க பிள்ளைங்க. வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து கொஞ்ச நேரம் அப்படியே பிள்ளைகளுக்குள்ள ஏதோ பேச்சு போராட்டம் மாதிரி தெரியும், ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும் எல்லாம். திடீர்னு பிள்ளை கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி இருக்கும். அது கூட ஆவிக்குரிய பிரச்சனை. நீங்கள் ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்கள். இந்த பிரச்சனைகளை எது செயல்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். உடனே நம்ம என்ன செய்வோம்? டக்குன்னு ஐயோ அடிபட்டா வாமான்னு சொல்லிட்டு, அதாவது சில பெற்றோர் வந்து ரொம்ப பதறிடுவாங்க, பதறிட்டு உடனே அச்சோ இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை எடுத்து, அந்த பிள்ளை அழுதோ இல்லை இவங்க பண்றதை அந்த பிள்ளை அழுதுரும் சில வீடுகள்ல. பட் ஸ்டில் உங்களுடைய அன்பை நான் குறை சொல்லலை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய யுத்தம் கொஞ்சம் அப்படியே அமைதலாக பைபிள் சொல்லுது. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது you will be amazed and surprised. நீங்கள் ஒரு பெரிய ஆச்சரியத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும்படியாய் தேவன் உடனடியாக அந்த காரியங்களை மாற்றுகிறத பார்க்க முடியும். நம்முடைய கண்ணோட்டம் ஆவிக்குரியதா இருக்குன்னா, நம்முடைய கண்ணோட்டம் ஆவிக்குரிய பார்வையில் நம்முடைய கண்ணோட்டம் போகுமானால், என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த காரியத்துக்கு என்ன பிரச்சனை? பின்புலமா செயல்படுறது யாரு? இது கைப்பிசகா நடக்குதா, இல்லது பிசாசனுடைய கிரியைகள் இதில் இருக்குதா? தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார், ஆனால் சமாதானத்தை எடுத்து போடும்படியாய் கிரியை செய்கிறவன் பிசாசு. அல்லேலூயா. இயேசு சொன்னார், உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. அது வேற யாரும் தர முடியாது. அதை எடுக்கிறதுக்கு தான் பிசாசு ட்ரை பண்றான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறென்றுக்கும் வரான். எதை திருட வருகிறான்? ஆத்மாவை திருட வரான். சரி, எப்படி திருட வருகிறான்? சமாதானம் போயிட்டு. சமாதானம் போயிட்டு என்ன ஆயிடுச்சு? விசுவாசம் போச்சு. விசுவாசம் போச்சுன்னா என்ன? கவலை வந்துச்சு. கவலை வந்துச்சுன்னா என்னாச்சு? துக்கமுகத்தோடு ஜெபம் பண்ணாம, பாட்டு பாடாம, தேவனோட செஞ்சிருக்காம, நம்ம அப்படியே ஒரு இடத்துல சிலரு துக்கப்படுறவன் அழகா உட்கார்ந்து பேனு டிவி வந்து இல்லையா, அல்லது செல்போனே கதின்னு கிடக்கிறது. எதுக்கு? சிந்தனையில அதை பத்தி வரக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஆவிக்குரிய யுத்தம். இட் இஸ் அது எப்படி செயல்படுது? நம்மை தேவனை விட்டு தள்ளும்படி. That is the agenda of Satan. சத்துருவினுடைய நோக்கம். அப்ப என்ன தள்ளுறதுக்கு இது செயல்படுதுன்னு ஒருத்தர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை சற்று நிதானித்து பாருங்கள். இட்ஸ் a battle. ஆவிக்குரிய யுத்தம்.
இந்த ஆவிக்குரிய யுத்தம் எப்படி செயல்படுது? ஃபஸ்ட்டு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்கும்படி போராடுகிற ஒரு போராட்டம், பிரிவினையை உண்டாக்கி தேவனுடைய வார்த்தைகளை செயல்படுத்தக்கூடாதபடி, தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடி, தேவ சமூகத்தில் தரித்திருக்க கூடாதபடிக்கு நம்மை தள்ளுகிற ஒரு போராட்டம். அல்லேலூயா. இதை இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதே தேவ கிருபை இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன கூட்டம் நம்ம இல்லை, நமக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறார் பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைய சற்று நிதானித்துப்பார். ஒருவேளை வீட்டில் ஒருவேளை ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம், திடீர்னு ஒரு முரட்டாட்டம், குடும்பத்தில் நல்ல சமாதானமா போயிட்டு இருக்கிறது இல்ல, திடீர்னு ஒரு வியாதி, திடீர்னு ஒரு நெருக்கடி. உடனே சொல்லுவாங்க, நல்லா தான் பார்த்துக்கிட்ட உடம்ப திடீர்னு என்ன ஆச்சுனே தெரியலையே, நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி ஒரு வியாதி வந்துட்டேன், என்ன செய்ய என்ன செய்ய? கவலைப்படாம இயேசு போதும், சுகம் கொடுப்பாருன்னு விசுவாசிப்பாருங்க. He will take care. அவர் பார்த்துக்குவார். அவரால் சுத்திகரிக்க முடியாத, அவரால் குணமாக்க முடியாத வியாதிகளே இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. அவரால் சுகமாக்க முடியாத வியாதிகளும் இல்லை. அப்போ எது நடந்தாலும் தயவு செய்து பின்புலத்தில் நம்மை உந்துகிற, பின்புலத்தில் நம்மை தள்ளி போடுகிற இந்த பிசாசின் ஆளுகை என்ன இருக்கிறது என்பதை அறிகிற அறிவு. அல்லேலூயா. தேவன் அதை பெற்றுக்கொள்ள கிருபையுள்ளவரா நமக்கு கொடுக்க, நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க கிருபையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனத்தை வாசிச்சோம். அந்த 10வது வசனம் சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். ஹல்லேலூயா. இந்த சத்துவத்தின் வல்லமை என்பது இதுதான் இப்படித்தான் என்று நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு அது மகா விஸ்தாரமானது. நம்முடைய அறிவியல், என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த காலத்து விஞ்ஞான பூர்வமான ஒரு காரியம். முதல்ல சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் சூரியனை சுற்றி வருகிறோம் என்று சொல்லி கண்டறியப்பட்டது. அதன் பின்பதாக பூமி உருண்டை தட்டை அல்ல என்று சொல்லப்பட்டது. இதெல்லாம் பைபிள்ல 2500 வருஷம் முன்னாடியே பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறான்னு வசனம் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நம்ம சூரிய குடும்பத்தில் மொத்தம் 9 கோள்கள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் போக போக மேல எல்லாம் வானியல் ஆராய்ச்சியில பார்த்துட்டே இருந்தவங்க, நம்மளை சுற்றிலும் ஒரு பெரிய பால்வழி மண்டலம்னு சொல்லப்படுகிற ஒரு பெரிய கேலக்சி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக, இல்ல நம்ம ரொம்ப ஒரு சின்ன ஒரு பகுதி தான் அந்த கேலக்சியே, இந்த பால்வழி மண்டலங்கிறது ரொம்ப சின்னதுதான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தால நம்மளை போல பக்கத்துல ஒரு பெரிய ஒரு கேலக்சி இருக்குது, இதே மாதிரி, அது பேர் ஆண்ட்ரோமேடா கேலக்சின்னு சொன்னாங்க. அதெல்லாம் போக முடியாதுன்னு வைங்களேன். இப்ப இருக்கிற டெக்னாலஜி போயிட முடியாது. இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவு பெருத்து போகும்னு வசனம் சொல். இவங்க சொன்னாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப சொல்றான் ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்குவா பிரபஞ்சம்ங்கிறான். 13 லட்சம் கோடி ஆண்டு தள்ளி ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, லைட் அங்கிருந்து வருது. அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாங்க. இவன் என்ன சொல்றான், இல்லப்பா அது இன்னும் விரிஞ்சுக்கிட்டே போகுது, இவங்க எப்படியாவது இந்த எல்லையை கண்டுபிடிக்கன்னு பார்க்கறான், முடியல. அப்படின்னா என்ன? தேவனால் உருவாக்கப்பட்டவைகள் இவைகள் எல்லாம் வசனம் சொல்லுது. அவராலே, அவர் மூலமாய், அவருக்கென்று உலகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்க எபிரேயர்ல வாசிக்கலாம். அவராலே, அவர் மூலமாய், அவருக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கு. இயேசு சொல்லும்போது சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் போய்
உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நமக்காகன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உலகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டவைகளே இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த வசனம் அவருடைய சத்துவத்தின் வல்லமை என்று சொல்லும் போது சத்துவத்தை எதை காட்டுது? வானத்தை பார்க்கலாம், பூமியை பார்க்கலாம், நிலாவை பார்க்கலாம். நாம் பார்க்கறது தொலைநோக்கியில பார்க்குறாங்க. ஓ அந்த பாரு என்னது, அந்த வியாழன் கிரகம் வந்துட்டு, வெள்ளி கிரகம் வந்துட்டு, சனி கிரகம் வந்துட்டு என்ன சொல்றான் இல்ல, செவ்வாய் கிரகத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறான். இதெல்லாம் பார்க்க முடிந்தவைகளாய் மாறி இருக்கிறது. சத்துவத்தின் வல்லமை என்பது உண்டாக்கப்பட்டிருக்கிற இவைகளே இப்படி பிரம்மாண்டமாய், பிரமிப்பாய், மகிமையாய் இருக்குமானால், நம்ம இருக்கிற பூமியிலிருந்து நம்ம கண்ணால பார்க்கிற சூரியனு 8.5 நிமிஷத்துல அந்த ஒளிச்சம் வந்து இங்க வருது. பயங்கரமான ஒரு கொதிக்கலன் அது. ஆக்சுவலா அவருடைய வார்த்தையினால் அவைகள் உண்டாயிருக்கிறது. அதற்கே இவ்வளவு சத்துவம், மகிமை, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குமானால், இந்த வசனம் சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்படின்னா என்னங்க? இந்த உலகத்தை விடவும் மேலாய் இன்றைக்கு நம் கண்களுக்கு பார்க்க அல்லது கேள்விப்படுகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. இவைகளுக்கு மேலையும் அவருடைய மகிமை உண்டு என்பதை மறவாதிருங்கள். அல்லேலூயா. சொல்ல புரியுதா? அப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு சொல் மனமே. ஆமென். ரொம்ப பழைய பாட்டு, எனக்கு ராகம் சரியா தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப பழைய பாட்டு. அவர் உயிரோடு இருக்கிறார்னு ஒருத்தர் விசுவாசித்தா, இந்த வசனம் சொல்லுது, கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும், 2 விஷயத்தை சொல்லு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு வருகிற வார்த்தை இதுதான். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுறதுக்கு ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிற ஒரு தெளிவு, ஆவிக்குரிய காரியம் எது என்பதையும், மாம்சத்தினால் உண்டாகிற போராட்டங்கள் எது என்பதையும் நிதானித்தல். when you pray, ஜெபிக்கும் பொழுது இருதயத்தில் தோன்றுகிற எல்லா எண்ணமும் பிசாசு கொண்டு வர்றதில்லை. பைபிள் அழகாக இந்த ஒரு வசனம் மட்டும் வாசிச்சிடலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஏனெனில் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள்ள யாரு இது? யாருக்கு? மறுபடியும் பிறந்து தேவனை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இந்த கிருபை உண்டு. இந்த கிருபை உண்டு. ஆமென். ஆமென். அப்போ தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒரு விருப்பம், தேவன் மேல் இருக்கிற விருப்பத்தையா இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஊழியத்திற்காய் செய்ய வேண்டும் என்கிற பிரயாசத்தை குறிக்கிறதா இருக்கட்டும், ஒருவேளை உங்க வீட்டுக்கு இந்த பொருள் தேவைன்னு ஒரு சில காரியத்தை எடுக்கிறீங்கல்ல, அதுல அது தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு விருப்பம் அதுல வந்துட்டு வைங்களேன், அந்த விருப்பமும் கர்த்தருடையதுதான். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆண்டவரே எனக்கு இது தேவை, உமக்கு சித்தமான தாங்கன்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஹல்லேலூயா. அது தேவையில்லாததா இருந்தா அது கொடுக்க மாட்டார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைன்னு சொல்லு. நம்முடைய செயல்கள் அவைகளை நமக்குள் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அப்போ தேவ சித்தத்தின்படி எனக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாகும் பொழுது, தேவ சித்தத்தின்படி நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் என்னை அர்ப்பணித்து நான் இதை கடந்து போகும்போது, அது தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை என்னால் இனம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு தெளிவையும் அது தரும். வெளிப்பாடு என்னது? இது தேவ ராஜ்யத்துக்குரியதா. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்,
ஜெபத்துல ஒரு மனமா அதை ஒரே முகமா ஜெபிக்க கூடாதபடிக்கு அந்த நேரம்தான் வீட்டில் பாத்திரத்தை எங்கே வச்சேன், அல்லது வீட்டை பூட்டினனா, அல்லது டிவி ஆஃப் பண்ணனா, அல்லது வேற கேஸ் ஆஃப் பண்ணனா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சிந்தை. உதாரணத்துக்கு தான் இதை சொன்னேன். எந்த சிந்தையும் திடீர்னு நினைப்போம், இன்னைக்கு காலையில் இதை பற்றி பார்த்தோம், அது சரியாக வருதான்னு தெரில அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் வருது பாருங்க. அது என்ன ஆகுது? இட்ஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். நம்மளை என்ன செய்யுது? தடை செய்து தேவனை விட்டு விலக செய்யும். அப்ப இது எதுல வருது? பிசாசை கொண்டு போடுறான் இல்ல, மாம்சம். அப்போ தேவனுக்குரியவைகளை நான் கண்டுபிடிக்கிறதற்கும் என் மாம்சத்தின் சிந்தனைகளை நான் கண்டுபிடிக்கிறதுக்கும் எனக்கு உதவி செய்ய ஒருவரால் கூடும், அவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு திடீர்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு இச்சையான ஒரு காரியம் கண்ணுக்கு முன்னாடி வருது வைங்களேன். ரெண்டு விஷயம் இருக்கு அதுல, வெளிப்பாடோட பார்க்கணும். அதை ஏன் இது வருது? அதுக்கு ரோமர் 2வது அதிகாரத்தில் வசனம் சொல்லுது. ரோமர் 1:1 அதிகாரம் நினைக்கிறேன். அதுல சொல்லுது, தேவனை அறிகிற அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க மனதில்லாதபடியால். வாசிக்கலாமா? ரோமர் வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் 1:21 வாசிங்க. அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலேயே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே என்னது? தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளில், வெளியில இல்ல, இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய தேசத்தில் நாம் இருக்கிற தேசம் விக்கிரக ஆராதனையினால் நிறைந்திருக்கிற ஒரு தேசம். இந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிற எந்த ஒரு பட்டணம், பெரிய பெரிய பட்டணங்கள், அந்த விக்கிரக ஆராதனையில நிறைஞ்சிருக்கிற பட்டணங்கள், அதுல பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த வேசித்தனத்தின் ஆவி கிரியை செய்யறதை பார்க்க முடியும். எதை பார்க்க முடியும்? வேசித்தனத்தின் ஆவி. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் போது இந்த கிரியைகள் வருதுன்னா, ஒன்னு அகற்றி ஜெபிக்கிறது ஒரு பக்கம், பட் ஸ்டில் ஒரு வெளிப்பாடோட நம்ம ஜெபத்தை எதிர்த்து கிரியை செய்ய வருகிறது எது என்பதை குறித்து ஒரு அறிவு நமக்கு வேண்டும், அந்த வெளிப்பாடு வேண்டும். இதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நான் ஜெபிக்கும் பொழுது திடீரென்று ஏதோ ஒரு நிர்வாணமாய் இருக்கிற இதே ஒன்றை பார்க்கிறேன் என்று சொன்னால் அது விக்கிரகத்தின் ஆளுகைக்கு சம்பந்தப்பட்டது. உணர்ந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் வெளிப்பாடு, சரியா? இதெல்லாம் இந்த வசனத்தின்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற வெளிப்பாடுகளை உங்களுக்கு சொல்றேன். அப்ப இதை பார்த்து ஐயோ இன்னும் அப்படி அல்ல, அதை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். God will help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவைகளை ஆண்டவரே, இந்த விக்கிரகத்தின் ஆளுகைகள் என்னையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தொடாதபடியும் என் தேசத்தின் ஜனங்களை தொட்டு மதிமயங்க செய்யாதபடியும் கிருபையை தாரும் என்று சொல்லுகிறது ஒரு அடிப்படையான ஒரு ஜெபமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கவனம். ஆமென். அப்போ வெளிப்பாடோடு ஜெபிக்கிறதற்கு சில நேரம் தடைகள் வரலாம். ஜெபிக்கும் பொழுது சிந்தனைகளிலே தேவையில்லாத பிரச்சனை வரும். சிலது இருதயத்தில் உண்டாகி, நம்ம வாசித்தோம்ல இப்போ ரோமர்ல, இருதயத்தில் அவர்களுக்குள் உண்டாகி ஒருவரோடு ஒருவர் அசுத்தமானதை செய்யும்படி, அப்படிதான் போட்டுக்கலையா, அவமானதை செய்யும்படி
தேவன் இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீ நல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே எடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்பதி பக்கத்தில் ஒரு பெரிய இடம், பேர் நகரின்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அந்த இடம் முழுக்க முழுக்க என்னது? வேசித்தனம் நிறைந்திருக்கிற இடம். அப்போ விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிற தேசம். தேவனை அவங்க ஸ்தோத்திரியாததுனால வர பிரச்சனை. அல்லேலூயா. ஆவிக்குரியவன் தான் இதெல்லாம் நிதானித்து அறிய முடியும். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம் தேவை. ஆவியானவர் நம்மளை நடத்தணும் இல்லையா? அவர் நமக்கு சொல்லித்தரணும் இல்லையா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. சிலர் கேள்வி உண்டு, பிரதர் விக்கிரக ஆராதனை பண்றவங்க விழுறாங்க, சரி ஓகே, அவங்க வசனத்தின்படி சொல்றீங்க, ஊழியக்காரங்களுக்குள்ள இது வருதே பிரதர், சில தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்குள்ள வருத பிரதர், சிலர் தெரிஞ்சு ஒரு மனைவியை வச்சுக்கிறான், தெரியாம 2 இல்லை 3 வச்சுக்கிறான். பழைய நாட்கள் ரொம்ப மாறி இருக்கு இப்போ, பட் ஸ்டில் சில இடங்கள்ல இருக்கு பிரச்சனை, இல்லைன்னு சொல்ல முடியாது. சிலர் தன்னுடைய மாம்சம் எழும்புகிறதுனால் தவறான உறவுகளுக்குள்ள விழுந்துடுறாங்களே பிரதர், இதெல்லாம் என்ன? அதுக்கு கண்களின் இச்சைன்னு பைபிள் சொல்லுது, யோவான்ல சொல்லுது. அது மட்டும் இல்ல, இதற்காக பலவிதமான ஆவிக்குரிய ரீதியில் மாந்திரீகங்கள் செய்யப்படுகிறது. ஒரு வேசித்தனத்தின் ஆவியின் மூலமாய் விழ வைக்க வேண்டும் என்று போராடுகிற வல்லமைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலையும் பிரச்சனை உண்டு. அவன் ஏன் விழுந்து போகிறான்? கண்களின் இச்சைய மடக்கல. புரியுதா? மாந்திரீகம் பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்புறம் ஏன் கிரியை செஞ்சது? ஏன் விழுந்தாங்க? காரணம் என்ன? அவங்களுக்கு கண்களின் இச்சை மேல அதிக நாட்டம். சொல்றது புரியுதா? ஒன்னு சொல்லுவாங்க, ஊசி உடம் கொடுக்காம நூலை விழ விட முடியாதுங்க இல்லையா? நூலை கோக்க முடியாது. அதே மாதிரிதான் ஒரு மனிதன் பாவத்துக்குள் விழுகிறதுக்கு முன்பதாக அவன் அதற்கு இடம் கொடுக்காவிடல் அவன் விழுந்து போகிறது சாத்தியமில்லை. அப்ப எந்த இடத்துல விழுது? பெருமையினால் விழுகிறவர்கள். ஒருவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும்போது, ரொம்ப அதிகமா பேசும்போது, அதிகமா உயர்த்தும் போது, பெருமைப்படுத்தும் போது அவங்க அந்த பெருமையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து போகிறவங்க உண்டு. அதனால பைபிள் சொல்லுது, கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. இவைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல. ஆமென். அந்த ஒரு வசனம் மட்டும் எடுங்களேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்லு? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3 பாருங்க. அப்போ ஆவிக்குரியவன் இது என்னங்கிறத கரெக்டா பார்க்கலனா, சத்துவத்தின் வல்லமையில சரியா அவன் பலப்படலனா இதுல மாட்டிக்கிடுவான். அவன் ஓஞ்சு போக அல்லது ஒளிந்து போக, அவன் செயல்பாடுகளில் தோற்று போக இவைகள் காரணியாய் மாறிவிடும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கர்த்தர் ரொம்ப ஆவிக்குரிய சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். சற்று நிதானியுங்கள். இது கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறு ஆராதனைகள் இந்த பிரசங்கத்தை நான் தொடர விரும்புகிறேன்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தர் எனக்கு அனுமதி தருவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய யுத்தம், அதுல நான் இந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதுக்கு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? அந்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. என் அன்புக்குரியவர்களே, தேவ பிள்ளைகளே, சற்று நிதானித்துக் கொள்ளுங்கள். நான் அதை கற்றுக்கொண்டால் எனக்கு அதிலே ஒரு விடுதலை உண்டு. நான் ஜெயம் பெறுகிறவனாக, ஜெயிக்கிறவனாக இருக்க அது எனக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. அதனால நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு நேரம் ரொம்ப கடந்துட்டு, ஆனால் முக்கியமான தேவனுடைய வார்த்தைங்கிறதுனால நான் தொடர்ந்து கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, நாங்கள் கேட்ட அந்த வசனம் கடைசியாக சகோதரனே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை, அதை மட்டும்தான் இப்ப பேசியிருக்கிற ஆண்டவரே. உம்மில் பலப்படுகிறதை குறித்து பேசணுமே, கிருபைதான் ஆண்டவரே. இந்த நாளில் என்னிடத்தில் கர்த்தர் பேசினார் என்று சொல்லி எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் நான் புரிந்து கொள்ள எனக்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எண்ணுவீர்களானால், உங்கள் வலதுகையை பரலோகத்துக்கு நேர் நீட்டி, ஆண்டவரே நான் இன்னும் இது போதாதுப்பா, நான் இன்னும் அதிகமாக அறியட்டும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்வீங்களா? என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, என்னை பூரணமாக அர்ப்பணிக்கிறேன். நான் கேட்ட அந்த வசனம், நான் கேட்ட அந்த வார்த்தைகள், நான் கேட்ட இந்த காரியத்தில் இன்னும் ஜெயம், நான் கேட்டவைகளில் இன்னும் நான் உம்மை அறிகிற அறிவு, இன்னும் உம்மில் பலப்படுகிற காரியம் எனக்குள் உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவோமா? நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஐ நீட் டு லேர்ன் மோர். நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்றது நான் இன்னும் கவனமா இருக்க. ஆண்டவரே, உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த வேண்டுமே, என்னை நடத்த வேண்டுமே, என்னை நடத்த வேண்டுமேப்பா, என்னை நடத்தணுமே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கிருபை உங்களுக்குள்ள பெருகட்டும், கர்த்தருடைய தயவு உங்களுக்குள்ள பெருகட்டும், கர்த்தருடைய நடத்திப்பு பெருகட்டும். மற்றவர்களும் ஆண்டவருக்குள்ள, ஆண்டவரை நான் இன்னும் பலப்பட எனக்கு கிருபையை தாங்க, உம்மோடு இசைந்து நான் நடக்க உதவி செய்யும். ஏன் இது நடக்கிறது? இந்த ஆவிக்குரிய காரியம் என்ன? இதை நான் உள்ளுக்குள்ளே கடிந்து கொள்ளும் பொழுது உண்டாகிற ஜெயம், அதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அது கவனத்தோடு நீங்க பார்த்து, ஒருவேளை நீங்க முழு ஜெபத்திலும் இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தருக்கு சித்தமானா இந்த செய்தி நான் போட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க காரியத்தை கர்த்தர் விசாரிப்பார். நிதனலராசா கேத்தரா. நான் முழுசா கேட்டு தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள விரும்புகிறேன், தேவனுடைய வசனத்தை கை கொள்ள விரும்புகிறேன். அவரை பிடிச்சுக்கோ. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற குழப்பம், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள உண்டாயிருக்கிற முரட்டாட்டம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் எல்லாத்தையும் ஆவிக்குரிய ரீதியிலே அணுகி உள்ளுக்குள்ளே அவைகளை கடிந்து கொண்டு பாருங்கள். ஒரு நேரம் சொன்னா போதுமா பிரதர்? 7 நேரம் சொல்லி பாருங்க. அடபடலையா? 21 நேரம் சொல்லி பாருங்க. உள்ளுக்குள்ள அது பூரணத்திற்கு அடையாளமாக அந்த வார்த்தைகள் உண்டு. அதனால வாஞ்சையோடு சொல்லுங்க. நீங்க விசுவாசத்தோடு சொல்லும் போது கர்த்தர் உங்க காரியங்களை விசாரிப்பார், உங்களை பலப்படுத்துவார், கிருபை கொடுப்பார், சகல நன்மைகளினால் நிரப்புவார், தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், உம்முடைய பலத்தில் மூடிக்கொள்ளும், உம்முடைய பிரசனத்தில் நிரப்பியருளும், உம்முடைய நன்மைகளை பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்தரும், கிருபையில் நிலைநிறுத்தரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருநாமத்தில் தயவும் கிருபையும் பலனும் பாதுகாப்பும் உண்டாவதாக என்று ஒப்பு கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.